ஆதியாகமம் அதிகாரம் 30. 4 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. யாக்கோபின் குமாரர்களின் பிறப்பு. 2. லாபானிடம் யாக்கோபு தன்னை தன் ஸ்தானத்திற்கு அனுப்பும்படி கேட்டல். 3. லாபான் யாக்கோபை அனுப்பாமல் சம்பளத்தை நிர்ணயித்தல். 4. யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படல். 1. யாக்கோபின் குமாரர்களின் பிறப்பு. 1 முதல் 24 வரையேயான வசனங்களில் யாக்கோபின் 9 பிள்ளைகளின் பிறப்பை குறித்ததான விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. லேயாள் ஒரு குமாரத்தியையும் பெற்று தீனாள் என பெயரிட்டாள். லேயாள் 6 குமாரரையும் ஒரு குமாரத்தியையும் பெற்றாள். ராகேல் யோசேப்பு பென்யமீன் என 2 குமாரரை பெற்றாள். பணிவிடைக்காரிகள் ஆன சில்பாள் 2 குமாரரையும் பில்காள் 2 குமாரரையும் பெற்றனர். எனவே யாக்கோபுக்கு மொத்தம் 1 குமாரத்தி 12 குமாரர்கள் என 13 பிள்ளைகள் பிறந்தனர். 2. லாபானிடம் யாக்கோபு தன்னை தன் ஸ்தானத்திற்கு அனுப்பும்படி கேட்டல். 25 முதல் 28 வரையேயான வசனங்களில் யாக்கோபு லாபானிடம் தான் திரும்ப தன் தேசத்திற்கு போவதை குறித்து கேட்கிறார். அதோடு தன் மனைவிகளையும் தன் பிள்ளைகளையும் தன்னோடு அனுப்பும்படி கேட்கிறார். 3. லாபான் யாக்கோபை அனுப்பாமல் சம்பளத்தை நிர்ணயித்தல். லாபான் தான் யாக்கோபின் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டதை குறிப்பினால் அறிகிறார். குறிப்பினால் அறிவது என்பது விக்கிரகங்களிடம் குறி கேட்கும் முறை என கருதப்படுகிறது. அதனால் லாபான் யாக்கோபு தன்னோடு தங்கும்படி கேட்கிறார். யாக்கோபு மறுமொழியாய், இனி நான் என் குடும்பத்திற்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது என லாபானிடம் கேட்கவே லாபான் யாக்கோபுக்கு சம்பளம் கொடுப்பதாக கூறுகிறார். 4. யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படல். 33 முதல் 43 வரையேயான வசனங்கள் யாக்கோபின் சம்பளத்தையும் அவன் தன் மந்தைகளை பெருக்கின விதத்தையும் விவரிக்கின்றன. யாக்கோபின் மந்தை லாபானின் மந்தையை விட்டு பிரிக்கப்பட்டு 3 நாள் பிரயாண தூரத்தில் வைக்கப்பட்டது. யாக்கோபு மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, நீர் ஆசீர்வதிக்கும் போது திரளாய் விருத்தியடைய செய்கிறவராய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் யாக்கோபுக்கு சந்ததியை கொடுத்தது போல சுவாமி, இன்னும் சுவாமி தேவைகளோடு கற்பத்தின் கனிக்காக ஏங்கி நிற்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் அப்பா ஆசீர்வாதத்தை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அப்பா, யாக்கோபுடைய சம்பளம் நிர்ணயிக்கப்பட்ட போது அது மாற்றப்பட்ட போது அவர் பொறுமையாக இருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் பல்வேறு சமயங்கள் சூழ்நிலைகள் ஏமாற்றத்தை கொண்டு வருமேயானால் பொறுமையாக இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அனுகிரகம் செய்யும். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.